ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்கூல்ல போயிட்டு டே நேமுக்கு பதிலா டே நம்பர் குடுக்கறதுக்கு நம்ம குடுத்துட்டு வந்துட்டோம். இதே இடத்துல பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து வந்தேன்னா, ஜஸ்ட் இந்த மெயின் ஃப்ரேம்ல ஸ்கூல் கிரியேட் பண்ணணும்னா, ஸ்கூல் கிளிக் பண்ணோம்னா, இங்க பேராமீட்டர்ஸ் நம்ம வைக்கலாம். இந்த பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, மெயினா செக்ஸ் எக்ஸிகியூஷன் இந்த பாக்ஸ் எதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா, கன்டினியூஸ் ஹவர்ஸ் கன்டினியூஸா எத்தனை ஹவர் வரணும் அப்படிங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு இது நமக்கு யூஸ் ஆகுது. அப்ப கன்டினியூஸா நீங்க 3 ஹவர்ஸ் கன்டினியூஸா வரக்கூடாது எந்த ஸ்டாஃப்க்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இங்க வந்து மாத்தலாம். இதே விஷயத்தை நம்ம ஜென்ரேட் பண்ணும்போதும் டைம் டேபிள் ஜென்ரேட் பண்ணும்போதும் சொல்லித்தரேன். ஓகே, இது ஒரு முக்கியமான இது பேராமீட்டர்ல வச்சோம்னா, அப்போ இங்க வந்து நான் வந்து இப்போ ஒரு 3 ஹவர்ஸ் கண்டினியூஸா 3 ஹவர்ஸ் வரக்கூடாதுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒண்ணு 3 ஹவர்ஸுக்கு மேல வர விடாது. ஓகேவா, கண்டினியூஸா அதிகபட்சமா 3 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி. அது நம்பர் ஆஃப் ஹார்ஸ் எவ்வளவு வச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வித்தியாசப்படும். ஏன்னா இப்போ ஹார்ஸ் வந்து உங்களுக்கு 5 ஹார்ஸ் தான் இருக்குன்னா சப்ஜெக்ட் 18 ஹவர்ஸ் அல்லது 20 ஹவர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம். இது 3 ஆர் 2 வச்சோம்னா நம்மளுக்கு டைம் டேபிள் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, அந்த பேராமீட்டர்ஸ்ல அதை வைக்கலாம். அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு மேக்ஸிமம் விண்டோ எவ்வளவு வரணும் அப்படிங்கிறது. இது ஆட்டோ சப்ஜெக்ட் அலோகேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இது வரும். அதனால இது நமக்கு தேவையில்லை, பெருசா யூஸ் ஆகாது. ஓகேவா, இது வந்து ஜென்ரேட் ஆல்டர்னேட்டிவ் டிஃப்ரெண்ட் டைம் டேபிள்ஸ் எவ்ரி டைம். ஸோ டிஃப்ரெண்ட் டைம் டேபிள்ஸ் தான் ஒவ்வொரு டைம் கிரியேட் பண்ணோம் நமக்கு. ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுல அப்டேட் பண்ணால் நம்மளுக்கு பத்தாதுங்கனால நம்ம இது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிரும். ஓகே, கஸ்டம்ஸ் ஃபீல்டு, இந்த ஃபீல்டு நான் சொல்லித்தரேன். நம்ம ஃபேக்கல்ட்டி கிட்ட எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணாதுன்னா அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இதை நம்ம போட்டுக்கிட்டோம். ஸ்கூல் இதில் இருந்து நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தர வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயம் நமக்கு முக்கியமாக தர வேண்டிய விஷயங்கள். ஒன்று சப்ஜெக்ட் கொடுக்கணும், கிளாஸஸ் எந்த கிளாஸுங்கிறத நம்ம சொல்கிறோம், அப்புறம் அந்த கிளாஸ் எந்த ரூம்ல நடக்குதுங்கிறத சொல்றோம். மோஸ்ட்லி நம்ம இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸ் எல்லாமே அந்தந்த கிளாஸ் அந்தந்த ரூம்லயே நடக்கிறதுனால நமக்கு இந்த இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. இது கொடுக்காமையே கூட நம்ம கன்க்ளோஸ் பண்ண முடியும். அப்புறம் டீச்சர், யார் யார் டீச்சர் இருக்கா, அவங்களோட ஒர்க்லோட் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கணும். அப்போ நம்ம கிரியேட் பண்ண போது சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், கிளாஸஸ் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் டீச்சர்ஸ் தேவைப்பட்ட கிளாஸ் ரூமும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் இந்த மெனுவில் இருக்குது. இந்த ஸ்டார்டிங் இந்த இடத்துல இருக்கிறது பூரா பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்றதுக்கானது. அப்புறம் வந்து இங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்றதுக்கானது, வெரிஃபை பண்ணலாம், டெஸ்ட் பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம் டைம் டேபிள், அதுக்கானது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ டைம் டேபிள், இதெல்லாம் சேவிங் அல்லது ப்ரிவியூக்கானது. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் கிரியேஷன் போயிடலாம். அப்போ சப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இங்கேயே சைட்லையும் அடுத்தடுத்து வந்துடும். நம்ம அடுத்தடுத்து ஒரே இடத்துலயே கூட பண்ணிக்கலாம், அங்கே போய் தான் பண்ணணும் இல்லை. அப்போ சப்ஜெக்ட்ல நியூ கொடுக்குறீங்க. நியூ கொடுத்தா சப்ஜெக்டோட டைட்டில். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் நான் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகளோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் எடுத்து இது ஷார்ட்டும் கிரியேட் பண்ணிக்கும். ஷார்ட் நம்மளுக்கு சிஏங்கிறது ஓகேன்னா இது வைக்கலாம். சிலர் பார்த்தீங்கன்னா காஸ்ட்னே கொடுப்பாங்க. நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைச்சாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த சப்ஜெக்டுக்கான கலர் இதில் பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷன்ஸ் காட்டும். உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கலர் சேஞ்ச் கொடுத்து கலர் எது வேணுமோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஓகே, கலர் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணாலும் ஓகே. அப்புறம் கிளாஸ் ரூம்ஸ், இந்த காஸ்ட் அக்கௌண்ட் எந்த கிளாஸ் ரூம்ல நடக்கும். ஆனால் இது நம்ம கிளாஸ் ரூம் செட் பண்ணணும்னா நம்ம கிளாஸ் ரூம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்டிவ் பேப்பர்ஸ் இந்த பர்டிகுலர் ரூம்ல தான் நடக்கும். அது மாதிரி இருக்கிற டைம்ல இதை நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நம்மளுக்கு இங்கே பெரிய ரூம் சேஞ்சஸ் சவுண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்லை, அதனால நம்ம அதை யூஸ் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே போகிறோம் அடுத்ததுக்கு. இப்போ இது மாதிரி சப்ஜெக்டை சேர்த்துறது இது ஒரு வழி. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டா நீங்க சேர்த்தணும். இது ரொம்ப லென்த்தா போகுது சார், நாங்க கன்யூஸா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்க லிஸ்ட்ல எக்ஸல்ல வச்சிருக்கோம், அதுல இருந்து போட்டுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இதுல 1 பை 1 நம்ம சேர்த்தாம இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஃபைல் மெனுவில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இம்போர்ட் ஃப்ரம் கிளிப் போர்ட். அப்போ நம்ம கிளிப் போர்ட்ல இருந்து இம்போர்ட் எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது வந்து டிஃபால்ட்டா கலர்ஸ்ல எடுத்துக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸல் போய்க்கோங்க. எக்ஸல் குள்ளார வந்துட்டு என்ன பண்ணுங்க, எக்ஸல் குள்ளார வந்துட்டு இங்க நேம். ஓகே, இது நேமு கோடு மட்டும்தான் நம்ம அதை எடுத்துக்கோம். சப்ஜெக்ட்ல கொடுத்தோம்னா சப்ஜெக்டோட நேமா எடுத்துக்கும், டீச்சர்ல கொடுத்தா டீச்சர் நேமா எடுத்துக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணி நம்ம டீச்சரு சப்ஜெக்ட் கிளாஸஸ் எல்லாமே நம்ம சேர்த்த முடியும். இப்போ பாருங்க இதே இது. ஆனா இதில் நம்ம கொடுக்கும்போது ஒரே விஷயம், அந்த கோடு வந்து ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த கோடு, அந்த ஷார்ட் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஒவ்வொன்றுமே யூனிக் ஷார்ட்டா இருக்கும்.
சப்ஜெக்ட் நேம் கூட ரிப்பீட் ஆகலாம், ஆனால் ஷார்ட் வந்து யூனிக் நேமாக இருக்கணும். இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் முடிச்சுட்டு அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதுக்கு எஃப்ஏன்னு கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சைபர்லா சிஎல்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது மாதிரி எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனையும் எடுத்துக்கோங்க. அடிச்சுட்டு ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனோட சேர்த்து நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வாங்க, இம்போர்ட் ஃப்ரம் கிளிப் போர்டு ஃபர்ஸ்ட் ஒன், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், நம்ம கிளிப் போர்டில் அங்கே காப்பி பண்ணது இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். செலக்ட் பண்ணுங்கள் நேமு. இங்கே நம்ம கோடுன்னு வச்சுக்கிறனால இது எடுக்கல, ஏன்னா அது ஷார்ட்னு கொடுக்கணும், கோடுன்னு கொடுக்கக்கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்னு மாற்றுறேன், ஷார்ட்டு. இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் காப்பி பண்ணுறேன். இங்கே ரிஃப்ரெஷ் ஆகணும், ரிஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா நேமு ஷார்ட்னு மாறிடுச்சு. இதை கிளிக் பண்ண பாருங்க, நேம் ஷார்ட் எடுத்துக்கிச்சு. இங்கே டீச்சர் எதை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குது. டீச்சரா, கிளாஸஸா, கிளாஸ் ரூமா, சப்ஜெக்டானு. நம்ம சப்ஜெக்ட்ஸ் தான் இம்போர்ட் பண்ணுறோம். சப்ஜெக்ட்டு இம்போர்ட் கொடுங்க, காட்டுது பாருங்க, சைபர்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. பழைய சப்ஜெக்ட் இங்கே காட்டும். ஜஸ்ட் ஓகே. இப்போ நீங்கள் இந்த மெயின் மெனுவில் வந்துட்டு சப்ஜெக்ட்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காஸ்ட் அக்கௌண்டிங் சிஏ இருக்குது, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் எஃப்ஏ இருக்குது, சைபர்லாம் சிஎல் இருக்குது. ஸோ 2 வழியில் நம்ம சப்ஜெக்ட் சேர்த்த முடியும். ஒன்று, இந்த மெயின் மெனுவில் இருக்கிற சப்ஜெக்டை கிளிக் பண்ணி அதில் நியூ கொடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணலாம். அல்லது இந்த ஃபைல் மெனுவில் இம்போர்ட் மூலமாக நம்ம ஆட் பண்ண முடியும். ஆனால் இம்போர்ட்டில் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எங்கேயாவது ஒரு சாஃப்ட்வேரில் காப்பி பண்ணிட்டு வரணும். ஓகே, அப்போ அதில் வந்து நேமு ஷார்ட், இந்த நேமு ஷார்ட்டுங்கிறது காமனாக வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்னா சப்ஜெக்டோட நேம்ஸை ஃபுல் நேம் இங்கே கொடுங்க, அதோட ஷார்ட் ஃபார்ம் இங்கே கொடுங்க. ஓகே, இப்போ ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி இருக்கிற சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறது இருக்குது, மறுபடியும் அதே தான் காப்பி பண்ணுறேன். இம்போர்ட்டில் போய் இம்போர்ட் கொடுக்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் இங்கே இருக்குது நேம் ஷார்ட்டு, எஃப்ஐ இதெல்லாம் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ, அந்த நேம் ஷார்ட்டுங்கிறது. ஹெட்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இங்கே டீச்சர்ஸ் இருக்கிறதுலாம் சப்ஜெக்ட்ஸு கொடுத்து இம்போர்ட் கொடுத்தேன்னா இங்கே பாருங்கள் காட்டும், சரிதா? 2 ஐடென்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் ஷோன். ஓகே, நீங்கள் காப்பி பண்ணிட்டு அந்த 2 சப்ஜெக்ட்டும் வந்து ஐடென்டிக்கல், அதாவது முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட்டு, அதனால இங்கே காட்ட மாட்டேன். அப்போ முதல்ல இருக்கிற சப்ஜெக்ட்ஸை காட்டாது. நீங்கள் ஒருவேளை இப்போ பாருங்கள், இதே விஷயத்த நான் எப்படி பண்ணுறேன்னு, இப்போ இங்கே முதல் 2 சப்ஜெக்ட் இருந்துச்சு, 3ஆவது சப்ஜெக்ட் இன்னொன்று போடுறேன். இதில் வந்து கம்பெனிலா, அதுக்கு நான் சிஎல் கொடுத்தனால இது சிஓஎல்னு கொடுத்துறேன் கம்பெனிலாக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 சப்ஜெக்ட். நம்ம தெரியாமல் முதல் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்காம இதை அப்படியே ஃபுல்லாக காப்பி எடுத்துகிட்டு போய் இங்கே இம்போர்ட் போட்டு ஃபர்ஸ்ட் நேம் ஷார்ட்ஸ். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் நேம் ஹெட்டிங் இருக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் அது கரெக்டாக எடுத்துக்கும். சப்ஜெக்ட் வைக்கிறேன், இம்போர்ட். இப்போ பார்த்தீங்களா இங்கே டூப்ளிகேட் 2 ரிமூவ் பண்ணிட்டேன்னு காட்டுது. புதுசாக சேர்த்துன அடிஷ்னல் 1 கம்பெனி லா மட்டும் எக்ஸ்ட்ரா காட்டுது. ஓகே கொடுக்குறேன். இங்கே வந்து பாருங்கள், இப்போ மெயினில் சப்ஜெக்ட்குள்ளே வந்தோம்னா 4 சப்ஜெக்ட் இருக்குது. அப்போது நீங்கள் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிங்கன்னா, உங்கள்கிட்ட சோர்ஸ் இருந்தால் காப்பி பேஸ்ட் ஃபைல் மூலமாக இம்போர்ட் மூலமாக பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்கள் 1 by 1ஆகவே க்ரியேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இங்கே மெயின் மெனுவில் சப்ஜெக்ட்ஸ்குள்ளே வந்து நியூ கொடுத்து 1 by 1ஆக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சப்ஜெக்ட் டைட்டில், சப்ஜெக்டோட ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இப்படி தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். எந்தெந்த கிளாஸஸ், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்கிற மாதிரி, ஃபர்ஸ்ட் பிகாம் பிஏ, செகண்ட் பிகாம் பிஏ, இந்த ஃபர்ஸ்ட் சிஏ, அது மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறது. இதுவும் நம்ம அந்த காப்பி பேஸ்ட் மூலமாகவும் பண்ண முடியும், அல்லது இதில் வந்து 1 by 1ஆகவும் நம்ம பண்ண முடியும். அதே ஃபீல்டு தான் பாருங்கள், கிளாஸ் நேமு ஷார்ட்டு. ஆனால் அங்கே எடுக்கிறது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது நேமும் ஷார்ட்டுன்னு மட்டும்தான் எடுக்கும். நான் இங்கே இது சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், தேர்ட் பிகாம், ஷார்ட்டும் அதே தான், தேர்ட் பிகாம் இப்படியும் நம்ம கொடுக்கலாம். செகண்ட் பிகாம் அதை கொடுக்குறேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் பிகாம். ஓகே, இப்போ பாருங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைல் மெனுவில் வந்து இம்போர்ட்டில் ஃப்ரம் கிளிப்போர்ட், இங்கே மறக்காம நம்ம என்ன பண்ணணும், கிளாஸ் ரூம்ஸ் கிடையாது, இது கிளாஸஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஷார்ட் இது யூஸ் பண்ணியிருக்கு. இம்போர்ட் பண்ணிங்கன்னா
3 கிளாஸ் ரூம் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, பார்த்தீங்களா அங்கே கிளாஸ் சேர்த்தாலும் இங்கேயே உங்களுக்கு காமிச்சிடும். தேர்ட் பிகாம், செகண்ட் பிகாம், ஃபர்ஸ்ட் பிகாம், நீங்கள் எந்த ஆர்டரில் வைக்கிறீங்களோ அதே ஆர்டரில் தான் இங்கே காட்டும். இங்கே பாருங்கள் கிளாஸஸில் தேர்டு, செகண்டு, ஃபஸ்ட்டு, இது ஆர்டர் ரீஅரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போ தேர்ட் இயர் எனக்கு கீழே வேணும், ஃபஸ்ட் இயர் மேலே வேணும்னு நினச்சா தேர்ட் இயரை கீழே கொண்டு வரதுக்கு இங்கே இருக்கிற ஏரோ மார்க் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் இயரை ஒரு ஸ்டெப் மேலே ஏற்றிட்டு செகண்ட் இயர் சென்டர்லேயே தான் இருக்குது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்கள் அங்கே மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே மாற்றி. ஓகேவா? அப்போ கிளாஸஸ் போட்டோம், டே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம காலேஜோட ஸ்கூலோ அல்லது காலேஜோ கிரியேட் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, கிளாஸஸ் கிரியேட் பண்ணியாச்சு. எவ்வளோ கிளாஸ் வேணுமோ அவ்வளோ கிளாஸ் கிரியேட் பண்ணுங்கள், ஃபுல்லாக கிரியேட் பண்ணிடுங்க. சப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ரெண்டையும் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம், ஸ்கூல் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு, ஸ்கூல் கிரியேட் பண்ணியாச்சு, சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, கிளாஸஸ் கிரியேட் பண்ணியாச்சு. கிளாஸ் ரூம் நமக்கு தேவையில்லை. ஓகே, கிளாஸ் ரூம் இல்லாமல் கூட நம்ம டைம் டேபிள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா கிளாஸஸ் வந்துட்டு டைம் டேபிள் ஜென்ரேட் ஆகிடும். தட் மீன்ஸ் தட் அந்த கிளாஸ் ரூம் ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக அதுக்குன்னு ஒரு கிளாஸ் ரூம் தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இல்லை ரொட்டேஷன் பேசிஸ் அது மாதிரி போகும்போது தான் உங்களுக்கு கிளாஸ் ரூமும் நீங்கள் செட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அந்த கிளாஸ் ரூம் ஃப்ரீ இல்லைன்னா அது நோட்டிஃபை நமக்கு கொடுக்கும் டைம் டேபிள் கிரியேட் பண்ணும்போது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த இதில் வந்து நம்ம இதுகளெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, கிளாஸ் சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து டீச்சர் கிரியேட் பண்ணி சப்ஜெக்ட் அலாட் பண்ணிட்டோம்னா நம்ம டைம் டேபிள் ஜென்ரேஷனுக்குள்ளார போகலாம். அடுத்து நாம டீச்சர் கிரியேஷன் பார்த்துடலாம். அதுக்கு நான் சொன்ன மெத்தடே தான். இங்கே ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் மூலமாகவும் கொண்டு வர முடியும், அல்லது மெயின் மெனுவில் வந்து டீச்சரை 1 by 1ஆகவும் கிரியேட் பண்ண முடியும். ஓகே, 1 by 1ஆக கிரியேட் பண்ணும்போது பாருங்கள், லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேமு, ஷார்ட்டு, டீச்சரோட கான்டாக்ட் நம்பரு, இது ஆப்ஷனல் தான், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பரு, டைட்டில், இதெல்லாமே கேட்கும். நம்ம அட்லீஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ஒரு நேமும் ஒரு ஷார்ட்டும் மட்டும் கொடுக்கணும். மேலாக இருந்தால் டிக் போடுங்க, மேல் இல்லைன்னா டிஃபால்ட்டாக ஃபீமேல் எடுத்துக்கும். ஓகே, அப்போ நான் வந்து என் பேர் கொடுக்குறேன். ஷார்ட் ஃபார்ம் டாட் வச்சனால இந்த ஷார்ட் ஃபார்முக்கு ஒரே இது முடிக்குது. ஸ்பேஸ் வச்சிங்கன்னா அடுத்தடுத்த லெட்டரில் எடுத்துக்கும். அப்போ நான் ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏஎஸ் வைக்கிறேன். ஏஎஸ் வச்சுட்டு ஜஸ்ட் ஓகே, அவ்வளோதான். இப்போ டீச்சர் கிரியேட் பண்ணோன்னே அங்கே பாருங்க டீச்சரோட மெனு வந்துடுது. இதில் நீங்கள் போயிட்டு லெசன் சேர்த்தலாம். அப்போது ஜஸ்ட் ஆட் லெசன். ஓகே, இருங்க. இப்போ டீச்சர் கிரியேட் பண்ணிட்டோம். டீச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், ஜஸ்ட் இதில் நியூ கிளிக் பண்ணோம். நியூ கிளிக் பண்ணிவிட்டு நியூ கிளிக் பண்ணோன்னா நேம் கேட்குது, நேமும் ஷார்ட்டும். இந்த நேமும் ஷார்ட்டும் மேண்டேட்ரியாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் போயிட்டு கிளாஸ் இன்சார்ஜ் அவங்களுக்கு கொடுக்கலாம். தெரியுதுங்களா? கிளாஸ் டீச்சர் ஃபார் த கிளாஸ் அது கொடுக்க முடியும். கிளாஸ் ரூம் எதாவது செட் பண்ணுறதா, கலர் செட் பண்ணுறது, நம்ம மெயில் ஐடி, எல்லா டேட்டாஸும் இங்கேயே சேர்த்துறதுனால நீங்கள் சேர்த்திக்கலாம். அட்லீஸ்ட் நேமும் இது ஷார்ட்டும் கொடுங்க. கிளாஸ் இன்சார்ஜ் இருக்காங்க, இப்போ தேர்ட் இயர் கிளாஸ் இன்சார்ஜ்னா கிளாஸ் இன்சார்ஜ் போட்டு விட்டிங்கன்னா காட்டும். ஓகே, இதை ஓகே பண்ணோன்னே உங்களுக்கு எது ஓப்பன் ஆச்சு, இந்த இடம் ஓப்பன் ஆகும். ஓகே, நான் ஏன் இதை வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது இப்போ காட்டலைன்னா அது மறுபடியும் கூட பண்ணிக்கலாம். இங்கே வரும் இதில் வந்து ஸ்டாஃப், எந்த ஸ்டாஃபோ அந்த ஸ்டாஃபில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சப்ஜெக்ட் ஆட் பண்ணுற இடம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் கவுண்ட்டும் காட்டும். கவுண்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த சப்ஜெக்ட் சேர்த்தனால ஒர்க் லோடு 0. கிளாஸ் இன்சார்ஜ் பாருங்கள், செகண்ட் பிகாம்க்கு கிளாஸ் இன்சார்ஜ். எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எடிட்டும் பண்ணிக்கலாம் ஸ்டாஃப்ஸில் எப்போ வேணாம். அதனால் நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு என்ன பிரச்சனை அது மாதிரிலாம் நம்ம பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எப்போ வேணால் நம்ம எங்கே வேணால் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, இது டேலியில் லெஜர் கிரியேட் பண்ணுற மாதிரி, அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி. இப்போ அடுத்தது எனக்கு இந்த ஒரு ஸ்டாஃப் பார்த்தாது, நிறைய ஸ்டாஃப் கொடுக்கணும். அப்போ ஸ்டாஃப்ஸுக்கு நான் இங்கே போய் ஸ்டாஃபை இதே மெத்தடில் நான் உள்ளே கொண்டு வர பார்க்குறேன். அப்போ டாக்டர் பி, ஷார்ட் ஃபார்ம் வந்து பின்னே வைக்கிறேன். டாக்டர் சி சும்மா ரேண்டமாக வைக்கிறேன். டாக்டர் இ, எப்படியானு நீங்கள் வச்சுக்கலாம், ஃபுல் ஃபார்ம் ஷார்ட் ஃபார்மும். முதல்ல சொன்னது வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து யூனிக்காக இருக்கணும், ரிப்பீட் இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அப்போ நான் இப்போ வந்து டீச்சர்ஸை இம்போர்ட் மூலமாக பண்ண போகிறேன். ஃபைலில் போயிட்டு இம்போர்ட். நீங்கள் இம்போர்ட் மூலமாகவும் பண்ணலாம், டீச்சரை 1 by 1ஆகவும் கிரியேட் பண்ணலாம். பாருங்கள் டிஃபால்ட்டாகவே இங்கே டீச்சர் தான் இருக்கும், எது வேணால் மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு டீச்சர் தான் இருக்குது. டீச்சர் போட்டாச்சு, இம்போர்ட். ஆல்ரெடி கிரியேட் பண்ண டீச்சர் இங்கே காட்டுது, இப்போ புதுசாக ஆட் பண்ணுற டீச்சர் இங்கே காட்டுது. ஓகே, இப்போ பாருங்கள் மெயின் மெனுவில் போயிட்டு டீச்சர் எடுத்திங்கன்னா எல்லா டீச்சரும் வந்தாச்சு. இப்போ ஒவ்வொரு டீச்சருக்கும் நான் போய் சப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு டீச்சர் எந்த டீச்சரோ அந்த டீச்சரை கிளிக் பண்ணிக்கோங்க.
நியூவில் போயிட்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்களா, அங்கே போய் நியூ லெசன் நீங்கள் கொடுத்தோன்னே, ஓகே, இங்கே இந்த நியூ லெசன் நீங்கள் கொடுத்தோன்னே காட்டிடும் டீச்சர், சப்ஜெக்ட், கிளாஸ் என்ன, அவங்கான ஒர்க் லென்த் என்ன. ஓகே, அப்போ நான் வந்து இப்போ காஸ்ட் அக்கௌண்டிங் எடுக்கிறாங்க, எந்த கிளாஸுக்கு, தேர்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு காஸ்ட் அக்கௌண்டிங் எடுக்கிறாங்க, அது வந்து 6 hours பேப்பர். ஓகே, இதை நான் கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் பண்ண பாருங்க, இங்கே டீச்சரோட ஒர்க் லோடு 6 மணி நேரம் காட்டிடும். கிளாஸஸில் போனீங்கன்னா இங்கே பாருங்க, செகண்ட் இயருக்கு 6 hours. செகண்ட் இயர்க்குள்ளார போயும் நீங்கள் ஆட் பண்ண, இங்கே பாருங்க, இதில் வந்து டீச்சரில் போய் தான் நீங்கள் சப்ஜெக்ட் ஆட் பண்ணணும் இல்லை, ஏதாவது சப்ஜெக்ட் மிஸ் ஆயிருக்கான்னு நம்ம கிளாஸ் வைஸும் பார்க்கலாம். அப்போ இங்கே கிளாஸஸில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் காட்டும். இதில் போய் நியூ லெசன் கொடுத்தீங்கன்னு வைங்க, இங்கே டீச்சரும் சப்ஜெக்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். கிளாஸ் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும். டீச்சர் வழியாக கொடுத்தீங்கன்னா டீச்சரில் செலக்ட் ஆயிருக்கும். சப்ஜெக்ட் வழியாகவும் கொடுக்கலாம், ஆனால் டீச்சர் வழியாவோ அல்லது கிளாஸ் வழியாவோ கொடுக்கறது நமக்கு ஈஸி. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ரெண்டாவது ஸ்டாப்பு சப்ஜெக்ட் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், அதே செகண்ட் இயருக்கு இது ஒரு 6 மணி நேரம் பேப்பர் வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க இங்கே வந்துடுதா. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே டீச்சரில் போய் பார்த்தீங்கன்னா டீச்சரில் செகண்டில் 6 hours க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே 6 hours காட்டும். ஓகே, இப்படி நம்ம சப்ஜெக்ட் அலாட்மெண்ட் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், அப்புறம் டீச்சர் கிரியேட் பண்ணுறோம், டீச்சருக்குள்ளார வந்து சப்ஜெக்ட் அலாட்மெண்ட்டை போடுறோம். அப்புறம் டீச்சரோட ஒர்க்லோடை வச்சு சப்ஜெக்ட் அலாட்மெண்ட்டை நீங்கள் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜென்ரேட் டைம் டேபிள்குள்ளார போகணும். அப்புறம் டைம் டேபிள் ஜென்ரேஷனுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் என்னென்னா ஒவ்வொரு கிளாஸ்லேயும் எவ்வளோ ஹவர்ஸோ அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 6 டே ஆர்டர்ஸ், ஒவ்வொரு நாள்லையும் 5 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு கிளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா 6 days into 5 hours. அப்போ 6 into 5 30 hours ஃபில் ஆகும். அப்போ ஒவ்வொரு கிளாஸ்லையும் 30 hours லோடு ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது எம்டி காட்டும். ஓகே, அப்போ அதை என்ஷூர் பண்ணிட்டு நம்ம அது போகணும். ஓகே, சரி, இப்போதைக்கு நம்ம சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், கிளாஸஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், ஸ்டாஃப்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம், டீச்சர்ஸு, அந்த டீச்சர்ஸ்க்கு லெசன் அலாட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு டீச்சருக்கும் நான் லெசன் அலாட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு இந்த 30 மணி நேரத்துக்கான ஃபுல் ஒர்க்லோட அலாட் பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒர்க்லோட் அலாட் பண்ணிட்டு உங்களுக்கு ஜென்ரேஷன் டைம் டேபிள் ஜென்ரேஷனுக்குள்ளார போகிறது. இதுலேயும் இன்னொரு சில விஷயங்கள் என்ன நம்ம பார்க்கணும்னா, லேபுக்கு போகும்போது 2 டீச்சர் போவாங்க. ஓகே, அது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசணும். அப்போ லேப் பேப்பர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். லேபுக்கு போகும்போது லேப் இங்கே ஃபுல் சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். லேப் எம்எஸ் ஆஃபீஸ், இங்கே லேப் மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ லேப் கிரியேட் பண்ணிட்டேன். டீச்சரில் போகிறேன் அல்லது கிளாஸில். இப்போ செகண்ட் இயருக்கு எனக்கு லேப் இருக்குது, நியூ லெசன். இதில் பார்த்தா 2 டீச்சர் நான் போடணும்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டீச்சர் அப்புறம் மோர் டீச்சர்ஸ் இங்கே இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. எல்லா டீச்சர்ஸுமே லிஸ்ட் இன்சைடு காட்டும், இங்கே செலக்ட் ஆனது காட்டும். இந்த டீச்சருக்கு அடுத்த டீச்சர் யாரோ அது ஜஸ்ட் கிளிக் ஓகே பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்க 2 டீச்சர் இங்கே எடுத்துக்கோம். டீச்சர் டாக்டர் சி அண்ட் டாக்டர் இ 2 பேரும் போய் சப்ஜெக்ட் எடுக்க போகிறாங்க. என்ன சப்ஜெக்ட்? லேபை செலக்ட் பண்ணிடுவீங்க. அப்போ இங்கே 4 hours. சில காலேஜஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸ் 2 hours தான் வரணும், அது பிரிஞ்சு வரக்கூடாது, அது மாதிரி வைக்கிறோம்னு நினச்சா நம்ம அதையும் பண்ணலாம். இங்கே லெசன் ஒர்க்லோடு வந்து 2 length ஆஃப் டபுள் கொடுக்கலாம். 2 length ஆஃப் டபுள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேரே என்ன பண்ணும்னா 2 hour இருந்தால் மட்டும்தான் அதை ஃபிட் பண்ணும். 1 hour நீங்கள் தனியாக வைக்க முடியாது, அப்படி பண்ணலாம். ஓகே, இது மாதிரி நீங்கள் ட்ரிபிள் வேணும்னா ட்ரிபிள் வைக்கலாம். 4 ஒட்டுக்க வரணும். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில காலேஜஸ் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீ விடுறாங்க, ஸ்டாஃப்ஸுக்கு அலாட் பண்ணாமல். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்கள் அலாட் பண்ணணும். இல்லை ப்ராஜெக்ட் வந்து கண்டினியூஸாக 4 hour இருக்கணும், 3 hour இருக்கணும், அது மாதிரிலாம் நினச்சிங்கனாலும் இந்த டபுள் ட்ரிபிள் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். அப்போ நான் 4 hours-ங்கிறத 2 டபுளாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அங்கே பாருங்க இங்கே காட்டும்போது 2 ஸ்டாப் போகிறதுக்கு கலர் காட்டுதா. அப்போ 2 ஸ்டாஃபும் சேர்ந்துருக்காங்க. இதில் ஸ்டாஃப்குள்ளார வந்தீங்கன்னா 2 ஸ்டாஃபுக்குமே ஒர்க்லோடில் காமிச்சிருக்கோம். சரிதான், இந்த ஸ்டாஃபுக்கு 4 hours, இந்த ஸ்டாஃபுக்கு 4 hours. சிஇ 2 பேருக்கும் 4 hours லேப். உள்ளே போனீங்கன்னா ஒரே சப்ஜெக்டாக இருக்கும். ஓகே, கிளாஸ்குள்ளார வந்தாலும் காட்டுது. சரியா, சரி, ஓகே. அப்போ இது மாதிரி 2 ஸ்டாஃப் கொடுக்கலாம். அப்புறம் சில நேரங்களில் இப்போ ஹெச்ஓடிக்கு ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் எப்போவுமே கிளாஸ் வரக்கூடாது, அது மாதிரி கொடுப்பாங்க. அது மாதிரி கண்டிஷன் ஏதாவது இருந்தால் இப்போ பாருங்க இவங்க தான் ஹெச்ஓடி நம்ம டாப்பில் வச்சுருப்போம். சரி, ஓகே,
நான் ஹெச்ஓடின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ இதில் நீங்கள் டைம் ஆஃப் பண்ண முடியும். இந்த சைடு வரேன். நியூ நம்ம முதல்ல பார்த்தோம், எடிட் நம்ம முதல்ல பார்த்தோம், ரிமூவ் உங்களுக்கே இப்போ தெரியுது. டிஃபால்ட் நேம் இட் செல்ஃப் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். லெசன்ஸ் இந்த இடத்துக்கு வருதா? நான் சொன்னாலே இங்கே டபுள் கிளிக் பண்ணா, இங்கே டபுள் கிளிக் பண்ணால் வருதுன்னு சொன்னேன். அதே இதுதான். லெசன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லெசன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறது காட்டும். அடுத்து இந்த டைம் ஆஃப் வந்து ஒரு முக்கியமானது. இந்த டைம் ஆஃப் பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம யூஸ் பண்ண முடியும். கண்டிஷனல், நாட் அவைலபிள். இப்போ இந்த இதில் டிக் மார்க் இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இந்த எல்லா ஹவர்லையும் அவருக்கு கிளாஸ் போடலாம், தப்பு இல்லை அப்படின்னு காட்டும். அதே இது பாருங்க, ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா அதில் கொஸ்டின் அப்படின்னா கண்டிஷனல். கண்டிஷனல்னா வேற எங்கேயும் போட முடியலைன்னா இங்கே போடு. ஓகே, வேற எங்கேயும் போட முடியலைன்னா இங்கே போடு, அதை கொடுக்கலாம். இன்னொரு கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, எக்ஸ் மார்க்கே வந்துருச்சு. நாட் அவைலபிள்னா இந்த இடத்துல அவருக்கு போடவே கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் வந்து ஹெச்ஓடி நாட் அவைலபிள். ஓகே, நார்மல் கிளிக் பண்ணீங்கன்னா கண்டிஷனலுக்கு போகும். ஓகே, ரிவர்ஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்கும்போது ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இதாகும். எனவே 2 கிளிக் பண்ணீங்கனாலும் இப்படி ஆகும். அப்போ இந்த அவர் போட வேண்டாம்னா அந்த அவர் போடவே கூடாது. இது மாதிரி நம்ம டைம் ஆஃப் செட் பண்ண முடியும். சில சப்ஜெக்ட்ஸுக்கு டைம் ஆஃப் வைப்பாங்க. இப்போ மேக்ஸ் எல்லாம் வந்து சாயந்தரம் வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டைம் ஆஃப் இந்த சப்ஜெக்ட்லேயும் போய் வைக்கலாம். இப்போ சைபர் லா அல்லது காஸ்ட் அக்கௌண்டிங் வந்து டைம் ஆஃப் சாயந்தரத்தில் வரவே கூடாதுன்னு வச்சிங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். லாஸ்ட் ஹவர் காஸ்ட் அக்கௌண்டிங் வரவே வராது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் டேபிள் போடும்போது அது ரொம்ப ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதனால ஸ்டாஃப்ஸ் இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ எனிவே நம்ம இந்த டைம் ஆஃப் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங்க்கு வைக்கலாம், கிளாஸஸுக்கு கூட வைக்கலாம். ஆனால் கிளாஸஸுக்கு நம்ம டைம் ஆஃப் வைக்க மாட்டோம். டீச்சர்ஸ்க்கு வைக்கலாம். ஹெச்ஓடியாக இருந்தால் இந்த ஹவரில் போகக்கூடாது. இது மாதிரி டைம் ஆஃப். ஓகே, ஸோ கண்டிஷன்ஸ் இங்கே செக் பண்ணுறது. ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் டீச்சருக்கு வந்து கண்டினியூஸ் இருக்கக்கூடாது, இல்லை ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர் வரணும், இது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறதுனால இந்த கண்டிஷன்ஸில் போய் வைக்கலாம். ஸ்பெசிஃபிக் கண்டிஷன், ஹெச்ஓடிக்கு வந்து கண்டினியூஸாக 2 ஹவர் வரவே கூடாது அல்லது மார்னிங் வரவே கூடாது, அது மாதிரிலாம் நம்ம ஏதாவது வைக்கிறோம்னாலும் இந்த கண்டிஷன்ஸில் போய் வைக்கலாம். நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எவ்வளோ, நான் சொல்கிறது அதே தான், எவ்வளோக்கு எவ்வளோ கண்டிஷன் அதிகமாக போடுறீங்களோ அவ்வளோ கஷ்டம். டைம் டேபிள் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம சப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், டீச்சர் கிரியேட் பண்ணியிருக்கோம். டீச்சரில் டைம் ஆஃப் ஏதாவது வைக்கிறதுனா வச்சிருக்கோம். ஓகே, லோடு ஒர்க் அவுட் பண்ணுறது. இப்போ இது வந்து நான் ஃபுல் லோடு ஒர்க் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு சொன்னேன். ஃபுல் லோடு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபுல் லோடு ஒர்க் அவுட் பண்ணும்போது மறக்காமல் அந்த கிளாஸுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்துடணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம டிபார்ட்மெண்ட் ஒர்க் லோடு மட்டும் போட்டு நம்ம டைம் டேபிள் போட முடியாது. ஏன்னா கிளாஸ் டைம் டேபிளில் சப்ஜெக்ட்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் லாங்குவேஜஸ் வரும், மேக்ஸ் வரும், ரைட், இங்கிலீஷ் வரும். இது மாதிரி சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் லோடுக்கும் நம்ம கிளாஸில் காட்டணும். அப்போ அந்த ஸ்டாஃபோட பேர் போட்டு அவங்களுக்கு நம்ம இங்கே கிரியேட் பண்ணணும். அப்புறம் சில காலேஜஸில் டிபார்ட்மெண்ட் ஒர்க் லோடு போட்டு ஸ்டாஃப்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் லோடு போட்டு தரதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ லேப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் போட்டு தருவாங்க. லேப் அலாட்மெண்ட் நம்மளுக்கு போட்டு கொடுப்பாங்க, அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ அந்த ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் இயருக்கு நான் லேப் வச்சுருக்கேன். லேபை ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா இங்கே பாருங்க, லேபை ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதில் பாருங்க ஒரு விஷயம், நான் லேபை இந்த லாஸ்ட் ஹவரில் கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணும்போது, ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் காட்டும், அவைலபிள் சப்ஜெக்ட்ஸு. இதில் பாருங்கள் லேபே காட்டல. ஏன் லேப் காட்டலைன்னா லேப் நான் மினிமம் 2 ஹவர்ஸ் கன்யூஸாக இருக்கணும்னு சொன்னேன். அதனால தான் இங்கே பாருங்க 4th ஹவரில் வச்சா காட்டுது லேபு. காட்டுதா? அப்புறம் சிஏவும் காட்டல. இந்த லாஸ்ட் ஹவரில் நான் வைக்கும்போது சிஏவும் காட்டல. ஏன் சிஏ காட்டலைன்னா சிஏ சப்ஜெக்ட் ஆஃப் நான் சொல்லி தரும்போது இங்கே சப்ஜெக்ட் வந்து சிஏ லாஸ்ட் ஹவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாவும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இங்கே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த செல்ல அந்த செல்ல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா பாசிபிள் கிளாஸஸ் எது போட முடியும் அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள் நான் இங்கே லேப் போடுறேன். எல்லா சப்ஜெக்ட் ஒரே கிளாஸ் போட்டிருக்கோம், அதே டீச்சர். சரி, ஃபுல் சப்ஜெக்ட் வரும்போது இப்போ லேப் போட்டால் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக 2 எடுக்குது. எங்கே வச்சாலும் லேப் ஆட்டோமேட்டிக்காக 2 எடுக்கும். சரிங்களா? லேப் 2, அந்த 2 ஸ்டாஃபும் வந்துடுவாங்க. இந்த சப்ஜெக்ட் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணலாம். அப்போ எடுத்து நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கும். பாருங்க லாஸ்ட் ஹவரில் வச்சா வைக்க கூடாது, இங்கேன்னு வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் மேலே வைக்கும்போதே இங்கே வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்த கவனிச்சு பாருங்கள், சப்ஜெக்ட்ஸ் காட்டும். யார் ஸ்டாஃபு, என்ன சப்ஜெக்ட், எந்த கிளாஸ், இதெல்லாம் காட்டும். ஓகேவா? அப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற ஒரு சப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்துகிட்டு போய் நீங்கள் வைக்கலாம். இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள்
இங்கே கிளாஸ்லேயும் கலர் மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிளாஸோட சப்ஜெக்ட் அது இந்த லைனில் தான் நீங்கள் வைக்கணும் அப்படி இருக்கும். சரி, ஓகே. இப்போ நான் லேப் எதுக்காக சொல்லுவாங்க மெயினா லேபை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டே ஆர்டரும் செகண்ட் டே ஆர்டர் மட்டும் தான் லேபு. அது வந்து லாக் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அங்கே நம்ம லேபை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி லாக் பண்ணிடுங்க. இந்த லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாக் பண்ண செல்லை விட்டுட்டு மற்றதை மட்டும்தான் ரீஅரேஞ்ச் பண்ணும், மாற்றி கொடுக்கும். இந்த லாக் பண்ணது மாறவே மாறாது. இப்படி ஒரு செல்லாக நீங்கள் லாக் பண்ணலாம். அல்லது இங்கே பாருங்க கிளாஸோட ரோவே லாக் பண்ணலாம். இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே லாக் இருக்கும் பாருங்க, கிளாஸோட லாக் ரோ லாக் நோ, இது ஃபுல்லாக லாக் ஆயிரும். இப்போ இந்த லாக் பண்ணதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி எடுக்கவே முடியாது. வேற நம்ம வேற சப்ஜெக்ட் வச்சிருக்கோம்னா பாருங்க அதை எடுக்க முடியும். ஆனால் ப்ளீஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி லாக் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸை மட்டும் போட்டு லாக் பண்ணுங்க. எல்லா சப்ஜெக்டையும் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அது மாறவே மாறாது. நம்ம டைண்டில் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு, நம்ம மேனுவலாக பண்ணுற மாதிரி தான் ஆயிரும். ஓகே, அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு சப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், கிளாஸஸ் கிரியேட் பண்ணோம், டீச்சர் கிரியேட் பண்ணோம், அந்த டீச்சருக்கு ஒர்க் லோடு வச்சோம். ஒர்க் லோடு வச்சதை கொண்டு வந்து இங்கே சப்ஜெக்டை சம் பர்மனன்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது நான் ஃபுல் ஒர்க் லோடோட வரேன். உங்களுக்கு இந்த 3 கிளாஸஸ்க்கு ஃபுல் ஒர்க் லோடோட வரேன். டம்மி ஸ்டாஃப்ஸும் டம்மி சப்ஜெக்ட்ஸும் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ஷூர் பண்ண வேண்டியது கிளாஸ் வரும்போது அந்த கிளாஸ் வந்து 30 ஹவர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம போடணும். ஓகேவா? அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு டைம் டேபிள் கிரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத ஃபுல் ஃபோர்ஸ்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான விளக்கங்களை கொடுக்குறேன். அடுத்த வீடியோவில் தேவைப்பட்டால் அதோடதையும் சேர்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகெயின். தேங்க்யூ.